ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள், நம்மளோட ஏவி ராஜு அவர்கள் நம்மளோட த்ரிஷா மேடமை பற்றி கூறின நிறைய விஷயங்கள் இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கர ஃபேமஸாக போயிட்டுருக்கு. என்னப்பா இது இவ்வளோ பெரிய அவதூறை வந்து பரப்பிட்டு இருக்காரு, இவரை பற்றி யாருமே நடவடிக்கை எடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. சோஷியல் மீடியாவில் நிறைய வந்து பத்திரிகையாளர்கள், அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து மீடியா சேனல்ஸ், நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ், அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே வந்து என்ன இது இப்படி பேசியிருக்காரு, எல்லாம் அமைதியாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாமே கொந்தளிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும் சமயத்தில் இவ்வளோ பெரிய எதிர்ப்பை தாண்டி நம்மளோட ஏவி ராஜு அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ மன்னிப்பு வீடியோவை வந்து ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அந்த வீடியோவில் அவர் மன்னிப்பு கேட்டு அதை வந்து சோஷியல் மீடியாவில் போஸ்ட்டுமே பண்ணியிருக்காரு. அந்த வீடியோவில் அப்படி என்னதான் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக இல்லை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். நான் பேசிட்டு கேட்க ரெடியாக இருப்பீங்க நம்புறேன். வாங்க அவன் ட்ராவல் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஏவி ராஜு அவர்கள் வந்து மன்னிப்பு கடிதம் மாதிரி எழுதி போட்டிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நான் வந்து வேறு சொல்ல வந்த விஷயங்கள் வேறு, நான் வந்து மொத்தமே அரசியல் நோக்கத்துடன் அரசியல் ரீதியாக தான் ஒரு சில விஷயங்களை பதிவு பண்ணேன். அப்படி இருக்கும்போது அதை வந்து மற்ற ஊடகங்கள்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை சினிமா தரப்பில் மாற்றிட்டாங்க. பட் ஆனால் நான் சொல்ல வந்த விதங்கள் வேறு, அவங்க பரப்பின விதங்கள் வேறு, எனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது அப்படின்னு சொல்லி நம்மளோட ஏவி ராஜு அவர்கள் சொல்லியிருக்காரு. ஏன்பா நீங்கள் சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறீங்க, பட் இருந்தாலும் கூட நீங்கள் சொன்னது வந்து ரொம்ப தப்பான விஷயமாச்சேப்பா அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் கூட நான் வந்து எந்த ஒரு சக நடிகைகளையும், எந்த ஒரு குறிப்பான நடிகைகளையுமே நான் வந்து குறிப்பிட்டு சொல்லலை. நான் வந்து பொது தரப்பாக தான் சொன்னேன், அங்கே நடந்த ஒரு சில விஷயங்களை தான் சொன்னேன். நான் வந்து எந்த ஒரு இதையுமே சொல்லலை. பட் அதனால் வந்து என்னை எல்லாருமே மன்னிச்சிருங்க. நான் வந்து நடிகர் சங்கத்துக்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறேன், சம்மந்தப்பட்ட த்ரிஷா மேடம்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறேன், நான் வந்து எல்லாக்கிட்டையுமே மன்னிப்பு கேட்குறேன். நான் சொல்ல வந்தவது இது கிடையாது, ஊடகங்கள் அதை மாற்றிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஏவி ராஜு அவர்கள் சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேரன், டைரக்டர் சேரன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு ட்விட்டர் பக்கத்தில். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ரொம்ப கொச்சையாக ரொம்ப அருவருப்பான விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. எந்த ஒரு ஆதாரமே இல்லாமல் ஒரு தனிநபரை பெயரை குறிப்பிட்டு நீங்கள் சொல்கிறது அப்படின்றது ரொம்ப மோசமான கேவலமான விஷயம். ஸோ இந்த மாதிரி இருக்கும் சமயத்தில் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கார்த்தி, அது மட்டும் இல்லாமல் விஷால், இவங்க 2 பேருமே டேக் பண்ணி நடிகர் சங்கம் எங்கே போச்சு, நீங்கள் வந்து இன்னும் இதுக்கு நடவடிக்கை எடுக்கலையா, நீங்கள் கூடிய சீக்கிரம் இதுக்கு நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கு ஒரு நல்ல பதில் வாங்கி கொடுங்க. ஒரு பெண்ணை பற்றி அவதூறாக பரப்புறதுன்றது எவ்வளோ மோசமான விஷயம் அப்படின்னு சொல்லி நம்மளோட சேரன் ரொம்ப கொந்தளிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே இவருமே வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மன்னிப்பு வீடியோ கேட்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அவர் அடிப்படை உறுப்பினர்லேருந்தும் தூக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த கட்சியை முடிவு எடுத்திருக்காதாகவும் சொல்லிட்டு இருக்காங்க. பட் இதுக்கான முடிவு என்ன அப்படின்றது தெரியல. நிறைய பேர் வந்து இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் கொந்தளிச்சு, நிறைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் நிறைய வந்து மீம் கிரியேட்டர்ஸ், இவங்க எல்லாருமே அவங்களோட எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து நீங்கள் வந்து பேரை சொல்லி குறிப்பிட்றதே ஒரு தப்பு, ஆதாரமும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஒரு பெண்ணை நீங்கள் சொல்கிறதுன்றது ரொம்ப கேவலமான அருவருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இதை பற்றி எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சம்பளம் கைஸ், பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.